அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். அ நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாரி போடுறேன். அதில உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நான் மேல்மலையனூர் போயிட்டு அங்கப்பிரவேசனம்லாம் பண்ணிட்டு வந்தேன் இல்லைங்களா? மாசி 1ஆம் தேதி. அதனால எனக்கு ஒரு கடவுள்கள் அதே ரூபத்தில ஒரு பெண் ரூபத்திலயோ, இல்ல அந்த பெயரை கொண்டவங்க ரூபத்தில எனக்கு காட்சி தருவாங்க. இல்ல என் கூட கனெக்ட் ஆனாங்க. ராஜ மாதங்கியா நினச்சி அவங்க மேலே எடுத்துன்னு போயிட்டு அவங்களுடைய விசிட்டிங் கார்டு வச்சேன். அப்போ போயிட்டு பகவதின்றவங்க உடம்புல அந்த வாராகி வந்தாங்கலாம் சொல்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஏன் அது இப்போ சொல்கிறேன்னா, அந்த நான் ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இது கூட நீம் கரோலி பாபா சேர்த்துக்குங்க. இவங்க சக்தி வாய்ந்தது. இப்போ இவர் எனக்கு காட்சி கொடுத்தது. இதை எனக்கு பிரபஞ்சம் சொல்லுச்சு. இதையும் இந்த நாளில் அவங்களையும் இவங்களையும் இந்த சித்தரையும் சேர்த்து கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அது நான் சொல்லி முடித்த மறுநாளுக்குள்ளேயோ அன்னைக்குள்ளேயோ எனக்கே ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ, இல்லை எனக்கு ஒரு திருப்திகரமான விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச அநியாயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. அதுக்கு இல்லாமல் வேறு ஒரு எனக்கு நான் கேட்ட விஷயத்துலேயே கூட ஒரு விஷயத்தை கொடுத்து, அது ஏன் உனக்கு மட்டும் இப்படி கொடுக்கப்பட்டதுன்றதை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்கு நீ எந்த மாதிரி ஒரு அசம்பிள் பண்ணி கும்பிட்டியோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இது நடந்தது. நீ யார் பேர் சொல்லி கும்பிட்டியோ அதுக்கு ரிலேட்டடாக நான் பிரபஞ்சம் அதை கவனிச்சிட்டு இருந்தது. அதனால தான் இது நடந்ததுன்னு ஒன்று காட்டுது எனக்கு. அந்த மாதிரி விஷயந்தான் அந்த மேல்மலையனூர் நான் போயிட்டு வந்த பின்னாடி மாசி 1ஆம் தேதி 7 இதெல்லாம் உங்களை வச்சு வெள்ளிக்கிழமை கும்பிட சொன்னேன். அது நான் சொன்னதுக்கு காரணம் அது சப்தகன்யா நினச்சிக்கோங்க. கன்னியாகுமரிக்கு ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி காட்டின்னு இருக்குது. அது இந்த கிரகணம் வருது போது பாருங்கள். அப்போது ஒரு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி காட்டினே இருக்குது எனக்கு. ரிப்பப்ளிக் டேலேருந்து காட்டுது எனக்குன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த இதுக்காக நானும் பிடிச்சி வச்சேன். அந்த மஞ்சள் பிள்ளையெல்லாம் பிடிச்சேன். 3 இவங்கள கூப்பிட சொன்னேன். மூல நட்சத்திரத்துக்குரிய, ஏன்னா வெள்ளிக்கிழமை நேற்று 3 நட்சத்திரத்துக்குரிய அருணகிரிநாதர், அவரும் மூல நட்சத்திரம், பதஞ்சலி சித்தர் அவரும் மூல நட்சத்திரம். அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம்னா அதில் பிறந்தவங்களாகவே இருக்கிறாங்கல்ல, அந்த மூல நட்சத்திர கனெக்ஷனுங்கிறவங்க அவங்க எல்லாமே. பதஞ்சலி சித்தர், அப்புறம் ஆவணி மூல சித்தர், இவங்க 3 பேர் மெயினாக சொல்லியிருந்தேன். குலதெய்வமே எப்பவுமே நம்ம கூப்பிடணும்னு சொல்கிற விஷயம் சொல்லியிருந்தேன். நான் எப்போவுமே உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் சொல்லிகிட்டு இருக்குது என்னென்னா, நான் அக்டோபர் நவம்பர்லேருந்தே அந்த மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி, அதாவது மகாயாள அமாவாசையிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். 2025 மகாயாள அமாவாசையிலிருந்து மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி தான் தொடர்ந்து அந்த சிவனும் அந்த பார்வதி ரூபமாகவும் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சிவனை கும்பிட்டுருந்தா கூட இந்த அளவுக்கு இல்லை. இந்த மதங்கேஸ்வரரை கும்பிட்ட சிவன் ரூபமாக கும்பிட்டதுலேருந்து தான் சிவன் கனெக்ஷன் ரொம்ப வந்தது. அப்புறம் எனக்கு ஒரு சில புரிதல்கள் முருகர் கொடுத்தாரு. அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் இப்போ எத்தனையோ வருஷமாக யூடியூப்பே தொடங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கடவுளை கும்பிட்டுருப்போம். அதுக்கப்புறம் சித்தர்கள் சொல்ல ஆரம்பிச்சு போனால் கூட இந்த சித்தர் அந்த சித்தர் இந்த சித்தர் நம்ம போயினே இருந்திருப்போம். எந்த சமயத்தில் அந்த சிவன் கனெக்ஷன் வந்துடுதோ அதுதான் நம்மளுடைய லைஃப்னுடைய ரைட் டைம்னு சொல்ல முடியும். இப்போது நீங்கள் கூட ஏதோ வணங்கிட்டே வரீங்க, எந்தெந்த கடவுள்கிட்டயோ போகிறீங்க வரீங்கன்னு வரும். இப்போ எனக்கு அந்த அக்டோபர் நவம்பர்லேருந்து அந்த சிவன் கூட ஒரு நெருக்கமான, எப்படி நான் சிவனை வணங்குற மாதிரி சுச்சுவேஷன், சிவன் கோயிலுக்கு போகிற மாதிரி அவர் சொன்னாருன்னு அந்த 11 திங்கட்கிழமை நான் போனேன்னு சொன்ன பாருங்க. அந்த மாதிரி அந்த சிவனை வணங்குகின்ற வாய்ப்புகள், அல்லது சிவன் பெரிய பெரிய சிவன் கோயிலுக்கு போகிற விஷயங்கள், அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு சமீபத்தில் யாரோ சொல்லி நீங்கள் தொடர்ந்து இத்தனை திங்கள் இத்தனை இது நம்ம பிரதோஷம்னு சொல்லும்போது போகிற நிகழ்ச்சிகள் நடக்கிறதோடு இல்லாமல், சிவன் பெயரை கொண்டவர்கள் மூலமாக நம்மக்கிட்ட எதானா நம்மக்கிட்ட வேலைக்கு வர்றவங்களோ, இல்லை அதிகமாக அந்த சிவன் பெயர் கொண்டவர்கள் மூலமாக நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பொருள் அவங்க கொடுத்துட்டு போகிற விஷயமோ நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இதுக்கு மேலே நீ வேறு இன்னும் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடன்களும் பாவங்களும் கர்மதோஷம் தீர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. இதோடு முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ்ன்னு அர்த்தம். அது ஏன் அந்த நீம் கரோலி பாபாவுக்கே உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ்ன்னு நான் போட சொன்னேன். முதல்ல நான் அவர் அந்த பறவை வந்தப்பவே அவர் நீம் கரோலி பாபா ரூபம் மை டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவர் வந்ததே எப்படின்னா, அந்த மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கியை 9 வெள்ளிக்கிழமைகள் கும்பிடும்போது 9வது வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி தான் வந்தாரே. அது டைம் ஸ்டார்ட்ஸ்ன்ற மீனிங் என்னென்னா, அந்த சிவன் மதங்கேஸ்வரர் ரூபத்தில் அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து தொடர்ந்து வணங்க ஆரம்பித்ததுலேருந்தே மகாயாள அமாவாசை அன்னைக்கு மாதங்கி வரும்போதே மதங்கேஸ்வரரும் வந்துட்டாங்க. அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கும்பிட்டது நிறைய சித்தர்களும் கடவுள்களும் இவங்களும். அந்த மதங்கேஸ்வரர் மூலமாக தான் அந்த சிவன் என் கூட கனெக்ட் ஆகிறாரு. அங்கிருந்தே சிவன் என்கிட்ட சில வார்த்தைகள் மூலமாகவும் பிரபஞ்சம் மூலமாகவும் சில விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கார். அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா,
இப்போ நான் சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா, நிறைய ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்தி கும்பிடுங்க, அவரை கும்பிடுங்க, இவர் கும்பிடுங்க, நீம்கரோலி கும்பிடுங்க, அது சொல்லிகிட்டே வரேன். சொல்லிட்டு வரும்போது நீங்கள் ஆத்மார்த்தமாக நான் சொல்கிற விஷயங்களை சிம்பிளாக தான் சொல்லுவேன். நிறைய பண செலவு இருக்காது, நம்பர் விஷயமா இருக்கும். அந்த நாளில் இந்த நட்சத்திரம் சேர்த்துன்னு சொல்வேன். இதுக்கு நடுவுலையே கன்னி தெய்வ ஆத்மான்னு சொல்வேன். இந்த நடுவுலையே குலதெய்வம் ஆத்மா வேறு சொல்வேன். இதுக்கு நடுவுலையே பித்ருதோஷ ஆத்மா சொல்வேன். இதுக்கு நடுவுலையே இப்போ இது அது பேர் என்னது, ஸ்தூல ஆத்மா, ஸ்தூல ஆத்மா பற்றி சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் எதனா ரொம்ப கொடுமையாக இருந்ததுன்னா ஒரு காமெடி கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். எனக்கு ஸ்தூல ஆத்மா யாருனா இருக்கிறாங்களா தெரில, என்னை சுற்றி ஸ்தூல ஆத்மா யாருனா இருக்கிறாங்களா தெரில அப்படின்னு கூட திட்டலாம். அது இன்னா கர்மமோ இன்னா விதியோன்னு திட்டுறாங்கல்ல காலகாலமாக. இப்போ அந்த மாதிரி ஒரு டேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஸ்தூல ஆத்மா உட்காந்துங்குது. எதுக்கு தெரியுமா நான் அதை சொல்கிறேன்? அப்படி சொல்லும்போது ஒருவேளை அப்படி உட்காந்துருந்துருந்தா அது எனக்கு நானே கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்கிற வாய்ப்பு கூட வரலாம். அந்த பெயர்கள் தான் முக்கியம். அது நீ உச்சரிக்க அந்த மாதிரி அது அந்த விஷயம் தீய சக்திகளை ஒழிக்கிறதுக்கு. ஆனால் அப்படி தான் நம்ம சிவ 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 சிவன் சொன்னால் நம்மளுக்கு நல்லது விஷயங்களும் வரதும். ஆனால் ஒன்று தெரியுங்களா, அந்த சிவன்றது கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த சிவனை நீங்கள் நெருங்கிட்டீங்கன்றதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது அது. ஏன்னா அது விஷ்ணு பகவான் பணம்னு நம்ம சொல்கிற விஷ்ணு பகவானும் சரி, இல்லை கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிற இவர் பிரம்மரோ, உலகத்தையே படைக்கிற விதவிதமாக அழகழகாக படைக்கின்ற, இல்லை அசிங்கசியமாக படைக்கின்ற, இல்லை கொடூரமாக படைக்கின்ற எல்லா கிரியேட்டிவ் விதமாக பிரம்மனையும் அந்த பிரம்மனையும் தோற்றுவிச்சது சிவன் தான். இன்னும் சொல்லப்போனால் மகாபாரதத்தில் வில்லன் ரோலும் அவர் தான் எடுத்தார். அந்த ஹீரோ பாத்திரத்தை கொண்டிருக்கின்ற விஷ்ணுவை உருவாக்கியது அவர். நல்லா புரிஞ்சுங்க, அந்த விஷ்ணுவை உருவாக்கியது அவர் தான். அதே சமயத்தில் அதில் வில்லன் ரோலை தனக்கு வேறு ஒரு வேடம் போட்டுக்கிட்டு வந்துடுறாரு சிவனே தனக்கு வேறு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வில்லன் ரோலுக்கு வராரு. ஆனால் அங்கே படைக்கப்பட்டிருக்கின்ற விஷ்ணு என்ற கண்ணன் அந்த சிவனாலேயே உருவாக்கப்பட்டவர் தான் அவர். ஆனால் அவருக்கு எதிராக நிற்கிறவர் டைரக்ட் சிவன் கிடையாது. அந்த விஷ்ணுவுக்கு அந்த கண்ணனுக்கு நேராக எதிர் ரோலில் நிற்கிறவர் டைரக்ட் சிவன் கிடையாது. அந்த சிவனே அந்த ரோலை வேறு ஒரு வேடத்தில் அதே சிவனே வந்து விடுகின்றார்ன்ற மாதிரி தான். ராமாயணம் கூட அப்படி தான். எல்லா புராண கதைகள் எல்லாமே ஹீரோ ரோலு வில்லன் ரோலு எடுப்பாங்க. சில விஷயத்தில் டைரெக்டாகவே அவங்க வராங்கன்னு சொல்லலாம். இப்போ டைரெக்டாகவே அது கண்ணன்ன்றது சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆழம் நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு புரியும். அந்த கடவுள்களுக்கு சும்மாவே நம்ம ஒரு டிஃபைன் பண்ணியிருப்போம். சிவன் இருக்கும், சிவனை கும்பிட்றவங்களாம் சிவனாவே அழிக்கும் கடவுள். அது ஒரு தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். அதை கேட்க மறந்துடுறேன் பாருங்க. நான் மறந்துட்டாலும் நீங்கள் என்னை விடலாமா? நான் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உங்களுக்கு மேஜிக் சொல்லி தருவேன். உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் சொல்லி தருவேன். உங்களுக்கு நல்லா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய பணம் வரணும், பயங்கர பணக்கார ஆகணும், அதுதான் முக்கியமாக? இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் வந்தால் கூட போதும், ஓரளவுக்கு பணம் வந்தால் கூட போதும், ஆனால் எந்த இடத்துலெல்லாம் நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ அல்லது எங்கெல்லாம் நான் அவமரியாதைக்கு உட்படுத்தப்பட்டேனோ, இல்லை பிறக்கும்போதே ஏழையாக பிறந்து அதை பார்த்து 4 பேர் கேலி பண்ணாங்களோ, இல்லை பிறக்கும்போதே உடலில் பிரச்சனை இருந்து அதை பார்த்து யாராவது உங்களை கேலி செய்தார்களோ, அந்த மனவலியினால் நீங்கள் ஒரு வழியில் இருப்பீங்க. அந்த மனவலிக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கணுன்ற விஷயமும் கிடைச்சி ஒரு நார்மல் பணம் கிடைச்சா போதுமா? இல்லை அந்த மனவலி எப்படியானா போட்டோம், யாரானா என்னை எவ்வளோனா அவமானப்படுத்தட்டும், நான் வேணா பிறக்கும்போது ஏதாவது உடலில் உபாதையோட இதோடு பிறந்திருக்கலாம், இல்லை பிறக்கும்போது கலர் கம்மியாக பிறந்திருக்கலாம், இல்லை பிறக்கும்போது ஏழையாக பிறந்திருக்கலாம், அது ஊரே கேலி பண்ணியிருக்கலாம், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு பணம் ஒரே மிட்டா கொட்டுன்னு கொட்டணும். அப்படி ஆளுங்களா நீங்கள்? இல்லை எனக்கு கொஞ்சம் திட்டமான பணம் கிடைச்சா போதும், நடந்து முடிஞ்ச அவமானங்களுக்கு ஒரு சன்மானம் எனக்கு கடவுள் மூலமாக, பிரபஞ்சம் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் என் மனசுக்கு திருப்தியை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். எனக்கு அது எனக்கு நடக்கணும்னு நான் கேட்கறதுனால எனக்கு ஒரு மிதமான பணம் கிடைச்சா போதும். இந்த ரெண்டுத்தில் எந்த வகையை நீங்கள் சேர்ந்தவங்கன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதுவும் இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க. அதை சிவனும் கவனிப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்றதை எனக்கு பதில் சொல்கிறது மூலமாக அந்த சிவனும் உங்களை தெரிந்து கொள்வார். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஊர் உலகமே சிவனன்னாவே நிறைய சிவன் கும்பிட்றவங்கெல்லாம் ஒரு விபூதியை பூசிக்கிட்டு நியாய நேர்மையாக இருக்கணும், முக்தி கிடைக்கணும்,
அந்த சிவன் கோயிலில் எப்பவுமே சிவசிவான்னு இருக்கும் அப்படின்னு இருக்கும். பெருமாள் கோயிலுங்கள் தான் கோடி கோடியாக பணம் கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பணத்துக்கான கடவுள் அவர் தான் இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இது. அந்த சுகபிரம்மர், அந்த பணத்துக்குரிய குபேரர், அந்த சிவன், இவங்களே தான் லிங்க் திரும்ப திரும்ப திரும்ப. அந்த சுகபிரம்மர் இந்த இவர் என்றவரே சுகபிரம்மர் என்றவரே வந்து மகாபாரதத்துக்கும் உரியவர். அவர் வியாசருடைய பையன். அதே சமயத்தில் கேரளாவில் அவரை இவருடைய சுகர் ராமாயணம் தான் சொல்கிறாங்களாம் அங்கே. அந்த மாதிரி அவருக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருக்குது, அவருக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு இருக்குது. அவர் இந்த ராமாயண போரில் செல்வங்களை இழந்துறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவர் செல்வத்தை இழக்கும் போதெல்லாம் அந்த குபேரர் அதுக்கு பரிகாரமாக அவர் சொல்கிறது, ஏன் விஷ்ணுக்கிட்ட போய் கேளுன்னு சொல்ல வேண்டியது தானே. இத்தனைக்கும் நீங்கள் ராதாகிருஷ்ணே ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களெல்லாம் சுகபெருமாருக்கு பிடிச்சிக்குதான். யாரெல்லாம் விஷ்ணுவை ரொம்ப கும்பிட்றாங்களோ அவங்களையெல்லாம் யாருக்கு பிடிக்குதான், சுகபிரம்மருக்கு பிடிக்குதான். அந்த மாதிரி எப்படி ராமான்னு சொல்கிறவங்களெல்லாம் தான் ஹனுமனுக்கு பிடிக்குதுன்ற மாதிரி, அந்த மாதிரி அவருக்கு பிடிக்குதான். அப்போது அவர் விஷ்ணுக்கிட்ட போயிட்டு கேளுன்னு சொல்ல வேண்டியது தானே. அவர் குபேரனை போயிட்டு விஷ்ணுக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுனோ இல்லை விஷ்ணுக்கிட்ட போய் எதனா பரிகாரம் கேளு சொல்ல வேண்டியது தானே. இதே விஷ்ணுவுக்கு வந்து திருப்பதி பெருமாளுக்கு கூட அந்த கல்யாணம் பண்ணுறதுலேருந்து அந்த விஷ்ணுவுக்கு கடன் கொடுக்க சொல்கிறாரு குபேரன்கிட்ட. இந்த சுகபிரம்மர் வந்து அந்த குபேரன்கிட்ட நீ விஷ்ணுவோட அந்த திருப்பதி பெருமாள் கல்யாணத்துக்கு கடன் கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் அந்த கடன் அந்த குபேரனுடைய பணங்கள்லாம் போயிட்ட பின்னாடி யார்கிட்டடா அவர் போயிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ண சொல்கிறாருன்னு பார்த்தா சிவன்கிட்ட. அந்த அறிவு எனக்கு இருந்ததுனால தான் 11 எஸ்.வி. சேகர் அவர்கள் சொன்ன அந்த 11 சுகபிரமரே பேப்பரில் வந்து மறைஞ்சு பேசினார் டி நகர் குமார்கிட்ட. அப்போ அதை வந்து நான் என்னை செய்ய சொன்னார். அப்போ நான் என்னுடைய 11ஆவது நாள்லேருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதில் ஒரு 1.5% ஒரு 0.5% மட்டும் உங்கள் பையன் அஸ்வினுக்கே நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு சுகபிரமர் சொன்னார் அப்படின்ற இந்த மாதிரி கதைங்கள்லாம் அந்த உனக்கு வர வருமானத்துலேருந்து இந்த கதைங்கள்லாம் சொல்லி தான் நான் உங்களை என்ன சொன்னேன், நீங்களும் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்படியே சொன்னது தான் அது. அந்த அந்த இவர் டி நகர் குமார்ன்றவர் சொன்னது தான் அது. 11 நாள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் போய் சுற்றணும்னு சொன்னது. அது மாதிரி சுத்தத்துக்கு நான் போகும்போதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாள் ஒன்று அந்த கனெக்ஷன் கிளி கத்தத்துலேருந்து எல்லாம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னு. கடைசி நாள் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கூப்பிட்றாங்க, அவங்க குபேர விளக்கு தான் வச்சு கொடுக்குறாங்க எனக்கு. நான் சொன்னேன்னா அவங்க யார்கிட்டேன்னா, நான் இது மாதிரி குபேரம் சம்மந்தப்பட்ட ஒருங்க தான் 11 நாள் சுற்றிங்கிறேன்னு. அது கூட 11ஆவது நாளே கூப்பிட்றாங்க. அதை 11ஆவது நாள் அந்த டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இதுதான் சாட்சி. பிரபஞ்சம் நான் வந்து ஒரு ஏதோ வீடியோவில் எஸ்.வி. சேகர் சொன்னதுன்றது மாதிரி எடுத்துக்கல. பிரபஞ்சம் சொல்கிறது எனக்கு, நான் உங்ககிட்ட வீடியோவில் சொல்கிறேன். அது ஏன் அந்த 11ஆவது நாளே என்னை கரெக்டாக அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த குபேர விளக்கு தரணும்? வேறு எதனா குத்து விளக்கு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அது ஏன் குபேர சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துட்டு போகணும்? அதனால் விஷயம் புரிஞ்சிட்டதுனால தான், கதை தெரிஞ்சதுனால தான் 11ஆவது நாள் அவங்க கொடுத்தாங்க. அந்த சமயம் நான் 11 திங்கக்கிழமை எங்கள் வீட்டுக்கு அந்த மதங்கேஸ்வரர் பெயர்லேயே இருக்கிற ஒருத்தர் வந்து மதங்கேஸ்வரர் கோலத்துக்கு பக்கத்துலேயே அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு எனக்கு சொன்னார் அந்த 11 திங்கள் போகிற விஷயத்தை சிவன் கோயிலுக்கு. அதில் 10ஆவது திங்கள் நான் போகும்போது அவங்க 10ஆவது திங்கள் நான் போகும்போது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்க. 10ஆவது திங்களுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு அந்த குபேர விளக்கு கொடுக்குறாங்க. அதை 10ஆவது திங்கக்கிழமை அந்த சிவன் பேர்லேயே மதங்கேஸ்வரர் மாதங்கேவே தான் நினச்சி போயிட்டுருக்கேன் நான் ஒவ்வொரு திங்களும். அவர் மேலே வச்சு கொண்டு வந்தாத அந்த குபேர விளக்கை. இந்த விஷயம் எனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், குபேர விளக்கு கட்சிதுன்னு எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுன்னு இருப்பேன். அவ்வளோதான் நடந்திருக்கும். ஏற்கனவே எனக்கு சுகபிரம்ம இருக்க விஷயம் தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரியே நம்மளும் வீட்டுக்கு பக்கத்தில் போகலான்னு நினைக்கிறேன். அது எங்கேயோ எஸ்.வி. சேகர் அவங்களுக்கு எப்போ சொன்னது, அது ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இதுக்கு நம்ம ஏன் இப்போ போகிறதுன்னு நினைக்கிறதோ இல்லை, அந்த சுகவனேஸ்வரர் கோயிலில் அந்த குபேர பகவானை அருவமாக வந்து அங்கே இருக்கிற சிவனை நீ கும்பிடு, அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை நீ வந்து வணங்குன்னு சொல்கிறாரு சுகபிரம்மர் தான் குபேரனுக்கு குரு. அவர் சொல்கிறாரு. அப்போ தான் நீ வந்து இழந்த செல்வம்லாம் 2-3 முறை சொல்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அந்த சிவனை தான் காண்டாக்ட் பண்ண வைக்கிறார் அவர். பரிகாரமாக இன்னொரு முறை அவர் வந்து அந்த திருப்பதி பெருமாள் கல்யாணத்துக்கு கொடுங்கன்றாரு, கடனாக கொடுக்க சொல்கிறாரு. அந்த ஆக மொத்தத்தில் பெரிய பணக்காராக தெரியுது இதில் குபேரனை. அந்த குபேரனுக்கே ஐடியா சொல்கிறவர் சுகபிரம்மராக இருக்கிறாரு. அந்த சுகபிரம்மர் யார் மெயினாக அதில் தேர்ந்தெடுக்கிறாருன்னா சிவபெருமானை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி இருக்குது உங்களுக்கு அதில். ஏன்னா நம்மளுக்கு நேரடியாக பெரிய உண்டியல் வச்சுட்டு கோல்டும் எதுவும் கொட்டுற திருப்பதி தெரியுது நம்மளுக்கு. அந்த சிவன் அந்த பணம் கிடைக்கிற விஷயத்தில் அது வேறு மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு இருக்கார். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் பாருங்கள். இப்போ
உங்களுக்கு வந்து நேரடியாக பணம் வேணுமா, இல்லை உங்கள் தன்மான விஷயங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிற மாதிரி வேணுமா? இது ஒரு தன்மான விஷயம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்களை சாடி, உங்களை ஏதோ அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து உங்களை ஏதோ ஒரு பின்னுக்கு தள்ளி நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களை யாராவது ஜெயித்தவங்க இருந்தாங்கன்னா, அதே அளவு பணமோ, அதே அளவு வாய்ப்புகளோ, இல்லை அதே அளவு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமலேயே நீங்கள் வேறு மாதிரி ஜெயிக்கிற மாதிரி ஆகும். இப்போ ஏன் அதை சொல்கிறேன் திரும்ப திருன்னா, எத்தனையோ இப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த சிவராத்திரிக்காக இவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து கும்பிடுங்கன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா ஊர் உலகமே சிவராத்திரினா எப்பவுமே சொல்கிற மாதிரி இப்போ விரதம் இருங்க, இப்போ இது இருங்க, இந்த ஜாமம் அந்த ஜாமம் அதே தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த மாதிரி சொல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அதுக்கான ஆதாரங்களோடு சொல்லிகிட்ருக்கேன். நான் ஒன்று அசம்பிள் பண்ணி இது பண்ணேன்னா அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நடக்குது இல்லை. 11ஆவது நாள் கொடுக்குது. அந்த குபேர விளக்கு எனக்கு கிடச்சதோடு நின்று போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதை நான் என் சைட்லேருந்து கொஞ்சம் நகர்த்துறேன். என் சைட்லேருந்து அதை சிவன் மேலே வச்சு கொண்டு வரலாம். ஏன்னா சிவன் கிட்ட தான் சுகபிரம்மர் இது கேட்டார். அப்போ நம்மளுக்கு இது எடுத்து போய் சிவன் மேலே 11 ஒவ்வொரு திங்கக்கிழமை நம்ம போகிறோம், இந்த சமயத்தில் வச்சு எடுத்து வந்துடலான்னு நினைக்கிறேன். அப்புறம் அது என்னைக்கு எப்படி ஏற்றலாம் அந்த குபேர விளக்கை, இன்னும் எத்தனை நாள் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஐயப்பன் விளக்கு தான் என்னை வந்து ஒரு பெரிய இதுலேருந்து காப்பாற்றுச்சுன்னு. அதை ஏறக்குறைய பல வருஷமாக நான் அதை ஏற்றிட்டுருக்கேன். அது தொண்டியாகவே ஆயிடுச்சு. அது கீழே ஒரு பவுல் வச்சு அதில் இது பண்ணால் கூட அந்த விளக்கு நான் கொடுக்கல, பற்ற வைக்கிற கடையில் கூட கொடுக்கல. அன்றைக்கி பார்த்து அவன் தொலைச்சிச்சின்னு சொன்னாலோ இல்லை வேறு விளக்கு மாற்றிட்டா என்ன பண்ணுறதுன்னு அதை ஒரு மேஜிக் விளக்கு மாதிரி நினைக்கிறேன் நான் அந்த ஐயப்பனுடைய விளக்கை. அந்த மாதிரி எனக்கு இருக்கிற இன்னும் குறை காலமும் இந்த குபேர விளக்கை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நான் அதை வச்சுட்டு, இது எந்த நாளில் தை மாதத்தில் வந்து தை வெள்ளி கும்புற அன்றைக்கி நம்ம அந்த கன்னி தெய்வம்னு சொன்ன பாருங்கள், அதில் ஏற்றலாமா அப்படின்லாம் யோசிக்கிறேன். ஒரு பக்கம் நான் சொல்கிற சடங்குகளை உங்கள் வீட்டு விஷயங்களோட உங்களுக்கு தான் தெரியும், அது கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கணும். நான் என்னுடைய விஷயங்களை சொல்லும்போதே நீங்கள் உங்கள் வீட்டுடைய விஷயத்தை அது கூட கனெக்ட் பண்ணி தெரியணும். நம்ம இதை இன்றைக்கி பண்ணலாம், நம்ம நட்சத்திரம் இது, நம்ம பசங்க நட்சத்திரம் இது, நம்ம கணவர் நட்சத்திரம் இது, இப்போதைக்கு யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இன்றைக்கி இந்த விளக்கை ஏற்றலாம், இந்த பரிகாரம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். இதில் இன்னும் நிறைய வியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீடியோ பெருசாக இருக்குது, பார்க்க முடியல, தம்ப்நெயிலை பார்த்தே சில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அது போக்கில் ஒன்று பண்ணிடலாம் அன்றைக்கி இன்னும் பண்ணுறாங்க, அவசரத்துக்கு டைம் இல்லாமல். அப்போது நான் கேட்டு பார்க்கும்போது புரியுது, தொடர்ந்து நான் பேசுகிறத கேட்டு வந்த நாலேஜ் அது நான் இப்படி தானே சொன்னேன், அதே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்குறதில்ல. நான் ஒருவேளை அவங்க சொல்கிற ஐடியாவில் ஒன் ஆஃப் த ஐடியா பிரபஞ்சமே நம்மளுக்கு சொல்ல வருது, அதனால் நம்மளும் அதை செய்யலாம் அப்படின்னு நினைப்பேன். அதில் ஒன்று தான் அந்த 7 பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி விற்க சொன்ன பாருங்கள் உங்களை, மாசி 1ஆம் தேதி நேற்று வெள்ளிக்கிழமை, அப்படி வந்தது தான் அந்த 7 பிள்ளையார்கள் பிடிச்சி வச்ச விஷயம். அதுக்கு சம்பந்தமாக ஒரு விஷயமும் நடக்குது. நான் அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கேன் டெய்லி. அதில் ஒரு ஆதாரம், உங்களுக்கு ஆழமான ஒரு திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே கிடைக்கும். அந்த எண்ட் ஆஃப் த டே என்னதுன்னு கேட்டால், அந்த சிவனுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான விஷயம் நடக்கணும்னா சிலருக்கு 1 வருஷத்துலேயே நடக்கலாம், சிலருக்கு 4-5 வருஷம் கூட ஆகலாம் அந்த மாதிரி. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஒரு காளி ரூபமான கடவுளையோ இல்லை உங்கள் குலதெய்வம் ரிலேட்டடாகவோ இல்லை இந்த மாதிரி சித்தர்கள் ரிலேட்டடாகவோ நான் சொல்லிட்டு வருவேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சதயம் 9 சதயத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரே ஒரு முறை சதயம் சமயத்தில் அங்கே போயிட்டு நாகத்துக்கு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாகத்துக்கு இப்படி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது நீங்கள் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நான் சொல்லிகிட்டே போகலாம். அதில் சில பேருக்கு 2 வருஷத்துலேயே இல்லை 1 வருஷத்துலேயே இந்த சிவனோடு நெருங்குற விஷயம் நடந்துடலாம். அது என்னதுங்க சிவனோட நெருங்குற விஷயம் அப்படின்னா, எனக்கு எப்படி மதங்கேஸ்வரரும் ராஜமாதங்கியும் வந்து நெருங்கினாங்க, அந்த மாதிரி அந்த சிவன் கூட ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு உங்களை யாரோ போக சொல்கிறதோ, இல்லை உங்களுக்கே அடிக்கடி சிவனை வணங்கணுன்ற ஆசை வரதோ, இப்போ ராத்திரியெல்லாம் கண்முழிச்சு நான் சாப்பிடாமல் இருந்து இந்த சிவராத்திரிக்கு தான் நான் இருக்க போகிறேன்றதுக்கு அவர் இது நினச்ச மனம் நடந்துரும்ன்ற மாதிரி உங்கள் மைண்டில் அந்த சிவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதோ, விரதம் இருக்கிறதோ, சிவனுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு 1008 முறை வேணும்னா எழுதலாம், சொல்லலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் அதை நோக்கி வரீங்க பாருங்கள், அதுதான் நீங்கள் சிவன்கிட்ட நெருங்கின விஷயம்.
ஆனால் அது நீங்கள் நினச்சா கூட அதை பண்ணிட மாட்டீங்க. நினச்சா கூட உங்களுக்கு அது நடந்துராது. இப்போ நான் சொல்லிங்கிற வீடியோவே நீங்கள் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடாதுன்ற விதி இருந்திருந்தால் நீங்கள் இந்த வீடியோவே பார்க்க மாட்டீங்க. அப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த சிவன் கூட நெருங்குற வாய்ப்பு இருந்ததானால் மட்டுமே, இப்போ வீடியோவே ஒருவேளை பார்க்குறீங்க, அப்போ கூட உங்கள் மைண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாத மாதிரி பார்த்துக்கும் பிரபஞ்சம் உங்களை. வீடியோவே பார்த்துடுறீங்க, எனக்கு வியூஸ் கிடச்சிடுது, ஆனாலும் உங்களுக்கு அந்த பிராப்தம் இப்போதைக்கு இல்லை, இன்னும் கூட 2 வருஷம் இருக்குது, இன்னும் கூட 1 வருஷம் இருக்குது அப்படின்னா, அதாவது சிவனோடு நெருங்குகின்ற அந்த விஷயம் இருக்குதுன்னா, வீடியோவை பார்த்துருவீங்க, நான் சொன்ன மாதிரியே சுகப்பிரமரி இவங்களெல்லாம் நினச்சி கும்பிட்டுடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு நெருக்கம் வருது பார்த்தீங்களா, அந்த சிவன் எனக்கு வந்தது பார்த்தீங்களா, அந்த 11 திங்கள் அங்கே போகிறதும், ஒவ்வொரு திங்கள் போகும்போதும் ஒன்றும். இங்கே வீட்டில் நான் வந்து 2 மாதமாக அந்த மதங்கேஸ்வரர் நான் சின்ன குட்டி யானையை வச்சுருந்தேன். நீங்கள் வெறும் ராஜ மாதங்கியாக நினைக்காதீங்க, அது கூட இருக்கிற மதங்கேஸ்வரருக்கு ரொம்ப சக்தி இது, மதங்கேஸ்வரரை விட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்லி பண்ணுவேன். யானை ரூபத்தில் பார்த்துட்டே இருப்பேன். அந்த யானையும் சரி, சுகபிரம்மரும் சரி, நேற்று அங்காள பரமேஸ்வரர் ரூபத்தில் மாசி 1ஆம் தேதி பிள்ளையாரை பிடிச்சி தான் நான் உங்களை வந்து கூப்பிட சொல்லியிருந்தேன். இவங்களெல்லாம் சில பேரை அங்காள பரமேஸ்வரியும் தான் கூப்பிட சொல்லியிருந்தேன். ஏன்னா மாசி மாதம்னாலே உங்களுக்கு அந்த மசான கொள்ளை சிவபெருமான்லாங்கிறாரு. அதனால் நீங்கள் அங்காள பரமேஸ்வரி கூட நிறைய பேர் குலதெய்வமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில். அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி ரூபத்திலேயே என்னை நேற்று வந்து ஒரு இடத்துக்கு ஒருத்தர் கூட்டின்னு போனாங்க. அந்த இடம் வந்து அப்படியே அழகாக ஒரு ரெட் கலர், இன்னும் காளி ரூபமாக அந்த ஃபுல், அது ஒரு ஹோட்டல், ஆனால் பார்க்கறதுக்கு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. உள்ளே ஃபுல்லு ரெட் கலரு, ரொம்ப அழகழகான யானை, அது உள்ள யானை, அது நாளைக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். யானை, சுகபிரம்மன் கூடிய 2 கிளி, குபேரன்னா ஒரு பெரிய கோல்டு கலரில் ஒரு பெரிய கோல்டு கலரில் ஒரு பெரிய இது மாதிரி, அந்த குபேர இது மாதிரி உங்களுக்கு கலசம் மாதிரி ஒன்று, அது எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி நான் நினச்சேன். இவங்க அங்காள பரமேஸ்வரி ரூபமாக தான் இருக்கணும் அநேகமாக அப்படின்னு. அவங்க கூட போயிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு இது வந்தது. அவங்க ட்ரீட் கொடுத்தாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே வந்து அப்புறமா தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அவர் சொல்லலைன்னா எனக்கு தெரியாது அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்லி அதை சொன்னேன். அந்த ஹோட்டல் வந்து எங்கள் அண்ணா நகரில் தான் இருக்குது. அது பேர் வந்து பாரம்பரியம்னு சொன்னேன் நான். அந்த இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் அப்புறமா அந்த விஷயத்த. அந்த இடத்துல தான் என்னுடைய பிரதரின்லா சரவணன் இருக்கார் இல்லைங்களா, அங்கே தான் நம்ம வீட்டு சரவணாவுக்கு கல்யாணம் ஆனது. அதை தான் இப்போ அந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு சொன்னார். அந்த விஷயத்த நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லனா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓ அந்த இடம் தானா அதுன்னு தெரிஞ்சிருக்காது. அது ஒரு கனெக்ஷன் ஆச்சுங்களா. அந்த இடத்துக்கு அந்த யானைகள் போட்டோம், அது பாரம்பரியம்னு ஹோட்டலே இருக்கிறதுனால அது உள்ளே வந்து அவ்வளோ அழகான உங்களுக்கு கிளி எல்லா கனெக்ஷனும் வந்துடுச்சு. அதில் குபேரன் மாதிரி உனக்கு பெரிய அந்த கோல்டு கலரில் ஒரு பெரிய இது மாதிரி உங்களுக்கு கலசம் மாதிரி ஒன்று, அது எல்லாமே கனெக்ஷன் இருந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்கிறத நம்பி 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், சிவன், இந்த குபேரன், இந்த இவர் சுகபிரம்மர், இதெல்லாம் கனெக்ஷன் இருக்குதுன்னு. லக்கீலி இந்த இது அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக, அதாவது 4 ஜாமம் இருக்குது இல்லைங்களா. முதல் கால பூஜை வந்து மாலை 6:11 இரவு 9:23 வரைக்கும். அதில் 8:30 மணிக்கே தொடங்கிடுது. என்ன தொடங்கிடுது? திருவோண நட்சத்திரம் தொடங்கிடுது. திருவோண நட்சத்திரம் யாருக்கு? நம்ம சுகபிரம்மருக்கு வணங்க வேண்டிய கிளி இருக்கிறது. கிளி சுகபிரம்மரில் சுகபிரம்மர் அவருக்கான நட்சத்திரம் எதுன்னா, உண்மையில் சொல்லப்போனால் மாதம் சுகபிரம்மரை நம்ம கும்பிடணுன்னா அந்த திருவோண நட்சத்திர நாளில் தான் கும்பிடணும். அந்த இவருது தான் இந்த சிவராத்திரியில் அப்படி வருது. 2வது ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன்னா சிவன், அது ஒரு பக்கம் அற்புதமாக வருது. உத்திராட நட்சத்திரம் சாயந்தரம் 8:30 மணி வரைக்கும், நான் மாலை 8:30 மணி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தான் சிவராத்திரி. நாளைக்கு ராத்திரி தான் உங்களுக்கு வந்து, நான் ராத்திரி ஃபுல்லாக தான் நம்மளுக்கு சிவராத்திரி. அதில் திருவோண நட்சத்திரம் இருக்குது. யாருக்கு எத்தனை பேருக்கு புரிய போகுது? என்னை சிவனுக்கு இத்தனை பூஜை சொன்னாங்க, இவ்வளோ விரதம் சொன்னாங்க, நான் அதை பார்த்துட்டு அந்த வீடியோ தான் எனக்கு பிடிச்சிருக்குது, அந்த பரிகாரம் தான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு போவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த சிவனை நெருங்குகின்ற பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவே பார்த்தா கூட வரும். இல்லை இன்னும் 1 வருஷம் பத்தோ, இன்னும் 5 வருஷம் பத்தோ தான் அந்த சிவனை நெருங்குகின்ற பிராப்தங்க தான் பார்க்கணும். நெருங்குகின்ற பிராப்தம் நடந்தால் என்ன நடந்துரும்னா, பணமும் கொடுக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு தன்மான விஷயம் ஒன்று, ஒரு தன்மான விஷயத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு என்னென்னவோ நம்மளை எத்தனையோ விஷயத்தை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பின்னுக்கு தள்ளி இருக்கலாம். ஆனால்
அவங்க இவ்வளவு பின்னுக்கு தள்ளியும் இவ்வளவு கொடூரங்கள் இழைத்தும் கொஞ்சமும் சற்றும் நீங்களும் எதிர்பாராத அவர்களும் எதிர்பாராத வேறு ஒரு அற்புத விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அந்த கொடுக்குற சமயத்தில் சிவனுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். சிவனை நீங்கள் இப்போ வணங்கிக்கிட்டு இருக்கின்ற ஆளாக இருக்கும். ஃபைனலாக சிவனை தான் நான் நம்புகிறேன், இதுக்கு மேலே நான் யாரையும் கும்பிட போகிறதில்ல, இனிமேல் சிவன் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா நான் போயிடுறேன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. சிவன் ஏதோ கிட்ட நெருங்கிட்ட மாதிரி தோணும், நிறைய கனவுலையும் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் சிவனை நீங்கள் நெருங்கி விட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னாடி பல கடவுள்களை நீங்கள் வணங்கி வந்துட்டுருக்கிறது தான் இருக்கணும் நிறைய. அப்போ ஏதோ ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகும் கரெக்டாக. அது நடக்குதான்னு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் அதாவது பேட்சாக அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவன் தான் உலகத்தினுடைய எல்லாத்துக்கும் அவர் தான் குலதெய்வம். சிவராத்திரினாவே நிறைய பேர் குலதெய்வத்தையும் கும்பிடுவாங்க. சிவனே நம்மளுக்கு எல்லாருக்குமே குலதெய்வம் தான். வேற்று மதக்காரர்களுக்கு கூட உண்மையில் சொல்லப்போனால் சிவன் தான் குலதெய்வம் சொல்லலாம். ஆனால் எப்படி ஆந்திராவில் இருக்கிறவங்க, அந்த பார்டரில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டவங்கெல்லாம் அங்கெல்லாம் கூட திருத்தணி முருகரை குலதெய்வமாக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கதை தான் அது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சிவபெருமானையும் வணங்குங்க, அதே சமயத்தில் உங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் வணங்குங்க. அந்த கனெக்ஷன் நம்ம கொடுக்குறோம், அது ஒரு பக்கம். அப்புறமா சுகப்பிரம்மாய நமக சுகப்பிரம்மாய நமக சுகப்பிரம்மாய நமகன்றதையும் 11 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீம் கரோலி பாபா, எனக்கு அவர் கார்த்திகை தீபம் அன்னைக்கே நீம் கரோலி பாபா அவருக்கும் அந்த திருவண்ணாமலை சிவபெருமானுக்கும் ஒரு கனெக்ஷன் நடக்கணுன்றது அவர் விரும்புகிறாருன்ற விஷயம் எனக்கு தெரியுது. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அவரை நம்ம கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணணும். நீம் கரோலி ஏன் நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் சில விஷயங்களை சொன்னேன் பாருங்கள், அந்த அறிவை எனக்கு அதிகமாக கொடுத்தார். எப்போ கொடுத்தாருன்னா, நான் ராஜமாதங்கி மதங்கேஸ்வரரை கும்பிட்டு இருக்கின்ற கடைசி வாரம் தான் அந்த நீம் கரோலி வரார். ஒவ்வொரு வாரம் ஒன்று ஒன்றா காமிச்சினே வருது. அதில் கடைசி வாரம் தான் நீம் கரோலி பாபா கனெக்ட் ஆகுறார். அந்த வாரம் தான் நான் முடிக்க போகிறேன், மாதங்கி இது கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அப்போ தான் நீம் கரோலி கனெக்ஷன் எனக்கு வருது. அந்த நீம் கரோலி வந்ததுலேருந்து நிறைய அந்த பறவை அந்த நீம் கரோலி வந்ததுலேருந்து நிறைய கடன்னு அந்த சிவனோடு நெருங்குகின்ற விஷயமும் நடந்து விட்டது. அந்த சிவனோடு நெருங்கும் விஷயமும் நடந்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சுகபிரமர், அந்த கிளி, அதுக்காக 11 முறை போகிறது, குபேர வழக்கு கிடைக்குது, நிறைய விஷயங்க. அந்த நீம் கரோலி பறவையாக பார்த்தது கரெக்டாக அவர் நினைக்கும் போதே அதே பறவை உட்காருது. தொடர்ந்து அந்த பறவையை நான் பார்த்துட்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சிகள் நடக்க என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சிவனோடு நெருங்குகின்ற விஷயம் சீக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் அவரை நான் சேர்க்கணும்னு சொல்கிறேன். இந்த காம்பினேஷன்ஸ் கும்பிடும்போது அதுக்கு சில மாற்றங்கள் நிகழ்துன்றதுக்கு தான் நிறைய விஷயங்களை நான் இப்போ சொன்னது உங்களுக்கு. அதனுடைய உதாரணத்துக்கும் ப்ரூஃபுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அன்றைக்கி திருவோண நட்சத்திரமே, அதனால் சுகபிரம்மரையும் நீங்கள் வணங்குங்க. ஒரு கிளி படம் இருந்தாலோ, இல்லை சுகபிரம்மர் படமே உங்கள் வீட்டில் இருந்தாலோ, அல்லது ஒரு கிளி படமோ கிளி பொம்மையோ வாங்கியே வச்சுக்கிறதோ, அந்த சுகபிரம்மரை மாதம் திருவோணத்தில் கூட நம்ம கும்பிட்றோம், கூடவே கூட வச்சுக்கிறோம். இன்னும் அவர் பவானி ஆனந்த் சொன்ன மாதிரி நிறைய கிளி பொம்மைங்களை வாங்கி நம்ம அங்கங்கே முக்கியமான இடத்துல கூட வச்சுக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது பாருங்கள், இந்த நான் என்னுடைய கீபேடுக்கு கீழே இப்படி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கேயே வச்சுட்டுருக்கேன் பாருங்கள், அந்த கிளி இதுவை. அதுக்கப்புறம் பொம்மை மாதிரி எங்கன்னா செய்ய சொல்லலாமா, இல்லை பொம்மை மாதிரி நம்ம அதை வாங்கிக்கலாமா, இல்லை வேறு எதனா அது கூட சேர்ந்து அசம்பிள் பண்ணி எதனா செய்யலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். அந்த கிளியும் கூட வச்சுங்க, அந்த சுகபிரம்மராக நினைக்கிறதுக்கு. அன்றைக்கி மெயினாக சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு சுகபிரம்மரை ஜாயின் பண்ணோம். ஏன்னா அந்த பணத்தை சிவபெருமான் டைரெக்டாகவே பணம் கேட்டால் கொடுக்குறது தான். ஆனால் நம்ம எதுக்காக நான் சுகபிரம்மரை சேர்க்கணுன்றதுக்கெல்லாம் சொல்லிட்டேன். திரும்ப பேசுனதையே சொன்னதையே நீ சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது நீங்கள். அதனால் நான் திரும்ப சொல்ல மாட்டேன். அந்த சுகபிரம்மரை நம்ம ஏன் சிவன் கூட ஜாயின் பண்ணணும், சிவராத்திரி ராத்திரி கரெக்டாக திருவோண நட்சத்திரம் வேறு வருது அப்படின்றதுனால. அது கூட நம்ம நீம் கரோலியும் கும்பிட்றோம், அது ஒரு பக்கம் இருக்குது. சிவனையும் கும்பிட்றோம், கூடவே குபேரனையும் நம்ம கும்பிட்றோம். குபேராய் நமகன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இதுலேயே இன்னொரு கான்செப்ட், சிவனையும் விஷ்ணுவையும் ஒன்றா சேர்க்கறது அது பயங்கரமான பவர்ஃபுல். ரெண்டாவது சுகபிரம்மருக்கும் ரொம்ப பிடிக்கும் விஷ்ணுவை கும்பிட்டா. அதனால் விஷ்ணு பகவானை போற்றினோ, பெருமாளை போற்றினோ, பெருமாள் சம்மந்தப்பட்ட ஸ்லோகம் எதனா 1-2 லைன் தெரிஞ்சாலோ அந்த பெருமாளையும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு பக்கம் பெருமாளை ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்ணனை கிருஷ்ணரை ஜாயின் பண்ணுங்கள். ராதே கிருஷ்ணன் சொன்னால் கூட சுகபிரம்மருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. நீங்கள் ஒரு கிருஷ்ணர் கூட சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கிருஷ்ணர்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு நீம் கரோலி அதுலேயும் அந்த கனெக்ஷன் வந்துடுறாரு.
அதனால் நமக்கு ஜாயின் பண்ண வேண்டியது யாருன்னா மெயின் சிவன், அவர் தான் ஹீரோ அன்றைக்கி. அதில் நம்மளுக்கு வந்து விஷ்ணு சம்மந்தப்பட்ட கண்ணன், கிருஷ்ணா, ராதே அந்த மாதிரி இது ஒன்று வரும். 11 முறையே சொல்ல வேண்டிய இவங்க வந்து நீம்கரோலியும் சுகபிரமாய நமகவும். அது இல்லாமல் நமசிவாய உங்களால் முடிஞ்சால் நமசிவாய 1008 முறை சொல்லுங்கள். இல்லை 1008 முறை நமசிவாய எழுதுங்க. இல்லைனா 1008 முறை நமசிவாய லிகித ஜபம் எழுதுங்க. அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக விழிச்சிக்கிட்டு இருந்தால் அது எழுதுங்க. அதுதான் பயங்கர பவர்ஃபுல் நான் சொல்கிற விஷயத்தில். வாயிலேயே 11 முறை சுகபிரமரை, நீம்கரோலி பாபாவை, மகாவிஷ்ணுவையோ அல்லது கண்ணனையோ அவங்களையும் நீங்கள் சேர்த்துக்கணும் இதில் அப்படின்றது. ஏன் நான் குபேரனையும் சேர்த்துக்கணும் அதில். அந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த சிவனால் நமக்கு வர செல்வமும் வந்துடும். நம்ம அவமானப்பட்ட விஷயங்கள், நம்ம பின்னுக்கு தள்ளப்பட்ட விஷயங்கள், அது எல்லாம் நீ வேறு ரூபத்தில் உனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிடும்னா, இந்த சிவராத்திரி முடியும் போது நான் சொன்ன கான்செப்டில் நீங்கள் ஓரளவு புரிஞ்சு கும்பிட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிவராத்திரி முடிஞ்சு ஒரு 4 நாள் 3 நாளைக்குள்ளே நான் சொன்ன விஷயங்கள் கனெக்ஷன் தெரியும். எனக்கு எப்படி வந்தது 11ஆவது நாள் கரெக்டாக உங்களுக்கு குபேர விளக்கு கொடுத்த மாதிரி. அதை எடுத்து போய் எப்படி நான் 10ஆவது திங்கள் போகும்போது சிவன் மேலே வச்சு கொண்டு வந்துடுறேன். அந்த மாதிரி நம்ம பக்கத்துலேருந்தும் கொஞ்சம் நகர்த்தணும். இப்போ நான் சொல்கிற விஷயங்களை வச்சு உங்கள் வீட்டில் எதனா ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும், ஒரு பொருள் வர மாதிரி இருக்கும், சிவன் பேரால் ஒரு பேர் இல்லை நீம்கரோலி பாபாவோ சுகபிரமர் மூலமாகவோ ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அதை உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நகர்த்த தெரியணும். நான் எப்படி அந்த விளக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி அந்த விஷயத்தையும் கடவுள் சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் உங்கள் பக்கத்துலேருந்து கொஞ்சம் நகர்த்தணும். அப்போ அந்த சிவன் உங்கள் கூட நெருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீம்கரோலியை நீங்கள் கும்பிட்டாலும் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகபிரமரை நான் சேர்க்க சொல்கிறது உங்கள் வீட்டு பணத்துக்காக, சிவன் மூலமாக வருகின்ற பணத்துக்காக சுகபிரமரை சேர்க்குறது. கிளி சத்தம் கேட்குதுங்களா? உங்களுக்கு கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல. சுகபிரமர் மூலமாக வருகின்ற, சிவபெருமான் மூலமாக வருகின்ற பணத்துக்காக திருவோண நட்சத்திரமும் இருக்குதுன்றதுனால சொல்கிறேன். நீம்கரோலியை கும்பிட்டு சொல்கிறது எதுக்குன்னா, அந்த சிவனுக்கான கனெக்ஷன் நமக்கு நெருங்கத்துக்காக அதை நான் சொல்கிறேன். இத்தனை விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரதம் இருங்க, இல்லைன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் வச்சுட்ருக்குங்க. அதுக்கு எல்லாத்த விட முக்கியம் நான் சொன்ன இந்த கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம். அதில் மெயின் மேஜராக என் சேனல் அப்படின்றதுக்காக நான் சொல்கிற ஒரு முக்கிய இதுவாக எது நீங்கள் எடுத்துக்கலான்னா 11 வில்வ இலையை எடுத்துக்கலாம். 11 வில்வ இலையை எடுத்து நீங்கள் வீட்டிலையே இருந்து நீங்கள் போகாத கூட, கோயில் போகலைன்னா கூட வீட்டில் இருக்கிற சிவன் படமோ அல்லது சிவலிங்கமோ வந்தால் முடிஞ்சால் பால் அபிஷேகம் தண்ணியிலலாம் அந்த லிங்கமாகவே உங்கள்கிட்ட இருந்தால் அபிஷேகம் பண்ணி அது பூவெல்லாம் வச்சு, அப்போ அந்த 11 வில்வ இலையை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒன்றுனா போட்டு ஓம் நம சிவாய சொல்லணும். அப்புறமா உங்கள் வேண்டுதலையும் எல்லாரையும் லைனாக நான் சொன்ன மாதிரி செட்டாக சொல்லி முடிச்சுட்டு அந்த 11 வில்வத்தையும் அந்த சிவபெருமான் மேலே அப்படியே போட்டுட்டு, படமாக இருக்குதோ இல்லை இதுவாக இருக்குது லிங்கமாக இருக்குதோ போட்டுட்டு ஓம் நம சிவாய போட்டுட்டு, உங்களால் முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப முக்கியம் 1008 முறை ஓம் நம சிவாய் எழுதுது ரொம்ப சூப்பர். அது முடிஞ்சால் அதை பண்ணிவிடுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் 108 முறையான எழுத பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப மேஜர். அதை பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க வேண்டுதல் வைங்க. இது கூடவே நிறைய பேர் குலதெய்வம் கும்பிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த இதுக்கு சிவராத்திரிக்கு அப்புறமா வர மகாலய அமாவாசை அப்போ ரொம்ப கும்பிடுவாங்க பித்திருக்களை. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு தோஷம் தீக்கிற மாதிரி கிரகணம் வேறு வருதுன்றதுனால, ஏன்னா நிறைய சிவராத்திரி அப்போ வர அமாவாசையில் கிரகணம் எத்தனை வருஷத்தில், இதுக்கு முன்னாடி எத்தனாவது வருஷத்தில் இது வருதுன்னு தெரில. அப்படி அது ஒரு அரிய வாய்ப்பு. அதில் ஒரு பயங்கரமான ஒரு தீயசக்தி, உலகளாவிய தீயசக்தியே ஒழிக்கிறதுக்கு, உங்கள் வீட்டினுடைய தீயசக்தி ஒழிக்கிறதுக்கு அது நாளைக்கு தனி வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி நான் அந்த சிவராத்திரிக்கு நாளைக்கு சொன்னதை மட்டும் கீப்பப் பண்ணிவிடுங்க. ஆதாரங்களோடு சொல்லிகிட்ருக்கிறேன். நான் அதை ஆதாரத்தோடு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நான் ஏன் சிலரை சேர்த்து கும்பிட்டு சொல்கிறேன்றதுக்கு சில விஷயங்கள் நடக்குது. எனக்கு சில விஷயங்கள் வந்து வலிக்கக்கூடிய விஷயங்களை தான் காட்டுது. ஆனால் அந்த வலிக்கு ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு விஷயம் மறுநாளே நடக்குது. அந்த மருந்து எப்படிடா போடுறதுன்னு பார்த்தா நான் சொன்ன ஆளுங்க கனெக்ட் ஆகிருக்கும் அதில். அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றது நான் ரொம்ப உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட எனக்கு இன்னும் என்கரேஜ் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை ரொம்ப கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாவது இருக்கணும். பணமே இல்லைன்னா கூட நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருந்தாலும் வியூஸ் நிறைய இல்லைன்னா அவங்களுக்கு பெருசாலாம் பணம் வராது. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு அது கொஞ்சம் அந்த யூடியூப் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஏன்னா நீங்கள் உங்கள் கூட ஃப்ரெண்டாக எப்பவும் சஸ்டெயினாக வச்சுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய மேஜிக் சொல்லி தருவேன் நான். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.